எல்லா பயலுக்கும் சமநிலை பார்க்குறேங்கிற பேரில் தான் சமநிலையை கெடுத்துக்கக்கூடிய சூழல். உங்கள் அமைதியை சீர்குலைப்பதற்கு நீங்கள் யாருக்கு விட்டு கொடுத்தீர்களோ அவங்கனாலேயே அதிகப்படியான துன்பத்தை, நியாயத்தை எடுத்து சொல்றேங்கிற பேரில் தன்னை குற்றவாளியாக இன்னொருத்தர் சித்தரிக்கிறதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு துலாம் ராசி. இந்த மாதிரி அந்த நச்சு உறவில் சிக்கி தவிக்கும் போது தான் பேசுறது சரியான நபர் தானா, சரியான வார்த்தை தானா, சரியான சூழல் தானா, நம்ம வாழ்றோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ல துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் 2 படகில் 2 கால்களை வைத்து சவாரி செய்கிறேங்கிற பேர்ல அன்பு கொடுத்தா நம்ம நல்லா இருப்போங்கிற அகராதியை அழிச்சரணும் துலா ராசிக்காரர்கள். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம சேனல்ல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த எபிசோட்ல துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க, இதனால என்னென்ன பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படுது, இதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. துலாம் ராசிக்காரர்கள் இவங்க ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது நச்சு உறவுல எப்படி சிக்கிறாங்க சார்? அதாவது யாருமே நச்சு உறவு அப்படின்னு தெரிஞ்சிட்டுலாம் போய் மாட்டிக்கிறது கிடையாது. சிக்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது நச்சு உறவு அப்படின்ற மாதிரி. துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரனா வர்றார். ராசியில சந்திரன் இருப்பார். ராசி அதிபதி சுக்கிரன் எங்க இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுக்கிரன் ஜாதக கட்டத்தில் கொஞ்சம் நல்ல அம்சங்களில் இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இவங்க காட்டக்கூடிய அமைதி, அந்த அன்பு, அந்த தராசு ராசின்னு சொல்லுவாங்கல்ல, சமநிலை விரும்பக்கூடிய ராசி. அன்பு, கருணை, ஈகை, இரக்க குணம் எல்லாத்துலேயுமே ஒரு சமநிலையாக இருக்கணுமே, யார் இதுலையும் நம்ம நியாயமாக நடந்துக்கிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசின்னு அடிக்கடி சொல்வது உண்டு. அது சுக்கிர பகவான் நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த அன்பு, கருணை எல்லாம் பாசிட்டிவாக மாறி மாறி இவங்களுக்கு அந்த உறவுகளை சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அன்பு கொடுத்தா அன்பு கிடைக்கும், கருணை காட்டினா கருணை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதே சுக்கிர பகவான் பாதிக்கப்படுறார். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகு கேதுவினால் பாதிக்கப்படுறார். அப்படின்னா இந்த அன்பு கொடுத்தா நம்ம நல்லா இருப்போங்கிற அகராதியை அழிச்சரணும் துலா ராசிக்காரர்கள். கருணையை காமிச்சா நம்ம மேலே கருணைப்படுவாங்கங்கிற அகராதியை அழிச்சரணும் துலா ராசிக்காரர்கள். விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டாங்கிற அகராதியை துலாம் ராசிக்காரர்கள் அழித்து விட வேண்டும். எல்லா பயலுக்கும் சமநிலை பார்க்குறேங்கிற பேரில் தான் சமநிலையை கெடுத்துக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவோங்கிறத உணர்ந்துக்கிட்டு துலாம் ராசிக்காரர்களுடைய ராசியாதிபதி சுக்கிரனும் ராசி மேலே இருக்கக்கூடிய கிரகத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஐயா யார் மேலேயும் நீங்கள் இறக்கப்படணும், அன்பு காட்டணும், கருணை வைக்கணும், சமநிலையை விரும்பணும், இதெல்லாம் பார்த்துக்காம நாங்கள் துலாம் ராசி சமநிலையோடு இருப்போம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை சமநிலையாக பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் நச்சு உறவில் உங்களை நச்சுன்னு சிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. துளாராசிக்காரர்கள் நச்சு உறவில் சிக்கிக்கொண்டு அந்த நச்சு உறவு போகாமலேயே இவங்களும் போக முடியாமலேயே மாட்டிக்கொண்டு வாழ்க்கையில் தவிப்பார்கள். அதற்கு சுய ஜாதகம்தான் முழுக்க முழுக்க காரணம். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் விஷயத்துல அது பொய்யா? துலாம் ராசிக்காரர்களுடைய விஷயத்துல அது சனி பகவான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி தான். அதனால விட்டு கொடுப்பவங்க என்றைக்கும் அவங்க கெட்டு போக மாட்டாங்க தான். ஆனால் யாருக்கு விட்டு கொடுக்கிறார்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயஜாதகத்தில் ராகு பகவானுடைய அமைப்பு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும், சனி பகவானுடைய அமைப்பு சாதகமாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் விட்டு கொடுத்தாலும் கெட்டு போக மாட்டீங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் பாதிப்பாக உட்காந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் அமைதியை சீர்குலைப்பதற்கு நீங்கள் யாருக்கு விட்டு கொடுத்தீர்களோ அவங்கனாலேயே அதிகப்படியான துன்பத்தை துலாம் ராசிக்காரர்கள் சந்திக்க வேண்டியது வாழ்க்கை சூழலில் சேரும். அதான விதின்னு சொல்கிறான். ஏன்னா இது எல்லா காலங்களையும் நடப்பதில்லை. சுய ஜாதக அமைப்பில் லக்னத்தை பொறுத்து ராகு கேதுவினுடைய புத்திகள் நடக்கும்போது சனி பகவானுடைய பார்வை பெற்ற கிரகங்களுடைய நீச்சம் பெற்ற கிரகங்களுடைய தசாபுத்தி நடக்கும்போது அந்த உறவு நம்பிக்கையான உறவு, நம்ம அமைதியை கெடுக்காத உறவு, நம்ம அன்பை புரிஞ்சுக்கிட்ட உறவு அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் நம்பி சமநிலையாக தனக்கு சமமாக அவர்களை நடத்தும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டு பார்க்குறதெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கிறதெல்லாம் பொண்ணு இல்லையா, பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு தெரிகிறதெல்லாம் சுத்தமாக இல்லையா அப்படிங்கிற காரணத்தை இவர்கள் புரிய விடாமல் ராகு என்ற மாயை வலைக்குள்ளே சிக்கி அந்த நச்சு உறவில் துலாம் ராசிக்காரர்கள் சிக்கிக்கிடுவாங்க. அதனால் விட்டு கொடுப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் புதிதல்ல. அப்படின்னாலும் யாருக்கு விட்டு கொடுக்குறோம், யாருக்கு சமநிலை பார்க்குறோம் அப்படிங்கிறத சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பொறுத்து தான் துலா ராசிக்காரர்கள் தீர்மானிக்கணும். அங்கே தான் நல்ல அமைப்புகள் இருந்தால் நீங்கள் ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவீங்க.
சரியான அமைப்புகள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் உள் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தாந்தலையை தானே கொடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியாமல் ஒரு பக்கம் ஒருத்தருக்கு ஆதாயம், இன்னொருத்தருக்கு லாஸ், இதை துலாம் ராசிக்காரர்களுடைய மனசு ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட சூழலில்தான் துலாம் ராசிக்காரர்கள் நச்சு உறவுல சிக்கி தவிக்கிறாங்க. துலாம் ராசிக்காரர்களை அந்த நச்சு உறவு என்ன பாடுபடுத்துது? அதாவதுங்க, வெளியில சிரிப்பு, உள்ளுக்குள்ள அதீத பெயின், இதை அந்த நச்சு உறவு துலாம் ராசிக்காரர்கள் கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறேங்கிற பேரில் துலாம் ராசிக்காரர்கள் தன்னை மறந்து விடுவார்கள். நியாயத்தை எடுத்து சொல்கிறேங்கிற பேரில் தன்னை குற்றவாளியாக இன்னொருத்தர் சித்தரிக்கிறதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு துலாம் ராசிக்காரர்கள் தள்ளப்படுவார்கள். எல்லோரையும் அட்ஜஸ்ட் பண்ணி அரவணைத்து இழுத்து போகணும், ஒரு ஃபேமிலினா எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சது தண்டனை எல்லோரும் எதிராக இவர்களுக்கு திரும்பி ஒன்னால தான் அப்படின்னு கார்னர் பண்ணிடுவாங்க. அந்த நச்சு உறவுக்காரர்களால் துலாம் ராசிக்காரர்கள் முதல்ல தன்னுடைய சமநிலையை இழப்பார்கள். தான் சரிதான் அப்படிங்கிற புத்தியை விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த நச்சு உறவில் சிக்கி தவிக்கும் போது தான் பேசுகிறது சரியான நபர் தானா, சரியான வார்த்தை தானா, சரியான சூழல் தானா, நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் துலாம் ராசிக்காரர்கள் அதிகமாக அந்த நேரத்திலே ஆட்படுவார்கள். அந்த நிலைமைக்கு அந்த நச்சு உறவு என்பது துலாம் ராசிக்காரர்களை தள்ளிவிடும். என்னதான் ராகு பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்கள் துலாத்தில் இருந்தாலும் கூட ராகு பகவான் நல்ல அம்சங்களில் இல்லைன்னு சொன்னால் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள, ஏன்னா ஒரு ராசியில் எந்த நட்சத்திரம் அதிகமாக இருக்கிறதோ அதுலேயும் ராகு பகவானுடைய நட்சத்திர அமைப்புகளாக இருந்தால் அந்த வீட்டையே சொந்தமாக ராகு எடுத்துருவார். அப்போ சுக்கிரன்கிறது அதிகமாக துலாம் ராசிக்காரர்கள் காதலிலே நச்சு உறவில் சிக்கிக்கொள்வது, காதலிப்பவர்களால் நச்சு உறவில் சிக்கிக்கொள்வது, சிநேகிதத்தால் நச்சு உறவில் சிக்கிக்கொள்வது, திருமணத்தால் நச்சு உறவில் சிக்கிக்கொள்வது, திருமணத்திற்கு பிந்தைய உறவுகளால் நச்சு உறவில் சிக்கிக்கொள்வது, துலாம் ராசிக்காரர்கள் அதிகம் ஆட்படுவதற்கு அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவானுடைய அமைப்பு, அங்கே நட்சத்திரநாதனாக ராகு பகவான் வீட்டிருக்கக்கூடிய சூழல் தான் துலாம் ராசிக்காரர்களை நச்சு உறவு என்ன பாடுபடுத்துங்கிறத தீர்மானிக்கும். துலாம் ராசிக்காரர்களால இந்த நச்சு உறவை ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியாதா சார்? ஆரம்பம் அப்படின்னு சொல்றது, நம்ம போய் கல்யாணம் நம்பி தான் பண்றோம், இப்படி சிக்குவோன்னு தெரிஞ்சா யாரும் பண்ணுவாங்கல்ல? காதல் விரும்பித்தான் பண்றாங்க, இது இப்படி மாறுவாங்கன்னு தெரிஞ்சா யாராவது பண்ண போறாங்களா? ஆரம்பத்தில் துலாம் ராசிக்காரர்கள் அந்த ராசியாதிபதி சுக்கிரனா இருக்கனால இவர்களை நல்லபடியாக அவங்க மரியாதை கொடுக்குற மாதிரி நடத்துவாங்க. இவங்களுக்கு உடைய சமநிலையை விரும்புகிற மாதிரி அவங்க பேசுவாங்க. நீங்கள் ரொம்ப லாயல்ட்டி அண்ட் ராயல்ட்டின்னு சொல்லுவாங்க, நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ரொம்ப நேர்த்தியாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளை புரிஞ்சுக்கிட்ட ஒரு நபர் அப்படிங்கிறத துலாம் தவறாக புரிந்து கொள்வார்கள். ஆரம்ப கட்டத்தில் அந்த சனி பகவான் புத்திகாரகன் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் பூர்வ புண்ணிய காரகனாகவும் வர்றதுனால ஒரு கஷ்டம், ஒரு இழப்புன்னு வருதுன்னா பூர்வ புண்ணியத்தில் செய்த சில பாவ வினைகளுக்கு தகுந்த மாதிரி தான் வருதுன்னு ஜோதிடம் சொல்லுது. அந்த நபரை நம்பும் விதமாக துலாம் ராசிக்காரர்கள் ஆரம்பத்திலே சிக்கி கொண்டுறது தான் பின்னாடி 2 படகுல 2 பக்கமும் கால் வச்சு 2ஐயும் பேலன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் கடைசியில் தண்ணியில் விழுந்தேன் கதையா. துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை ஒரு நேரத்தில் 2 படகில் 2 கால்களை வைத்து சவாரி செய்கிறேங்கிற பேரில் தண்ணிக்குள்ளே விழுந்த கதையாக மாறிவிடும் அந்த நச்சு உறவுகளால். ஒன்று உங்களுக்கு தப்புன்னு பட்டுச்சுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த துணிவை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடணும், முடிவு பண்ணணும். சீர்படுத்துறேன்னு சொல்லி துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சுக்கிறாங்க இந்த நச்சு உறவுகளால். ஆனால் ஆரம்பத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே போனாலும் கூட அவங்களுடைய ஆள் மனசில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆகிட்டே வரும் ஒவ்வொரு சம்பவங்களும். அந்த பதிவு ரிவைண்ட் ஆயிடுச்சு, நல்ல தசாபுத்திகள் மாறிடுச்சு, அட்லீஸ்ட் கோச்சாரங்கள்லையாவது சுபகிரகங்களுடைய தொடர்பு ராசி மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் போட்டு அந்த நச்சு உறவை காமிச்சு கொடுத்து அதை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகளையும் அந்த கிரகங்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கும். இது எல்லாத்துக்குமே கிரகங்கள் தான் காரணம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு அந்த கிரகங்களே துணை நிற்கும்னு சொன்னீங்க. நச்சு உறவுலேருந்து துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் வர்றதுக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகள் தான் என்ன சார்? துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி சுக்கிர பகவான் தான் மகாலட்சுமியினுடைய அம்சம்னு சொல்கிறோம், பெருமாளுடைய ஒரு நல்ல அம்சம்னு சொல்கிறோம். துலாம் ராசிக்காரர்கள் ஒரு நச்சு உறவிலிருந்து வெளியில் வருவதற்கு அந்த காலகட்டங்களில் மனம் கலக்கமாக இருக்கும் பொழுது சுதர்சன மந்திரத்தையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்து வர வேண்டும். வியாழக்கிழமைகளில் அவங்க வழிபாடு செய்யும் பொழுது தொடர்ச்சியாக 48 நாட்கள் டைம் கிடைக்கலன்னா கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் போய் வழிபாடு செய்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த நச்சு உறவிலிருந்து துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் வரலாம். துலாம் ராசிக்காரர்கள் சக்கரத்தாழ்வார வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று மனசில் அவங்க மனசாட்சிக்கு அவங்களே கேட்டுக்கணும். உறவை காப்பாத்துறங்கிற பேரில் எவ்வளவு துன்பப்படுத்தினாலும் அமைதியாக இருந்தியே, அதுதான் உன்னுடைய பலவீனங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். தகுதியே இல்லாத ஒரு ஆளை சமநிலை விரும்புகிறேங்கிற பேரில் உன் மனசை தராசில் போட்டுட்டியே, அதை நீ துலாம் ராசிக்காரர்கள் புரிஞ்சுக்கணும்.
அமைதியா இருக்கிறது ஆபத்து தாங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் முதல்ல மனசுல புரிஞ்சுக்கணும். உறவை காப்பாத்துறதுக்கு முன்னாடி உன் மனசை காப்பாத்துனியா அப்படின்னு துலாம் ராசிக்காரர்கள் அவர்களையே கேட்டுக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்க கோரிக்கையை சக்கரத்தாழ்வார் கேட்பார். துலாம் ராசிக்காரர்கள் எப்படி ஒரு நச்சு உறவுல சிக்கிறாங்க, அதுலேருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் சொன்னீங்க. தொடர்ச்சியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, துலாம் ராசியில பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது நச்சு உறவுல எப்படி சிக்கிறீங்க, இதுல இருந்து வெளியில வருவதற்கான வழிமுறைகள் ஜோதிட ரீதியா என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இது மாதிரியான ஜோதிட ரீதியான வீடியோஸ் நிறைய தொடர்ச்சியா நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.